நண்பர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க கிருப்ஷன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற லைவ் வீடியோஸ் அப்டேட்டும் சரி, லென்த் வீடியோவும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து தவறாம கிடைக்கும். அண்ட் தென் நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்றதுக்கு நான் என்ன ப்ரொசீஜர் அப்டிங்கிறத சொல்றேன். ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்டிங்கிறதையும் தெளிவா சொல்றேன். நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்றது மூலமா, நீங்க வந்து லைவ் ட்ரேடிங்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் கிவ்அவே நம்ம குடுத்துட்டு இருக்கோம். டெய்லி பேசிஸ்ல எவ்ரி வீடியோக்கு. அந்த ஒரு கால்ஸ் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது பை ஆகுமா, செல் ஆகுமா அப்படிங்கிறத ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் குடுத்துருவேன். அண்ட் தென் இந்த மாரி சார்ட்ஸுமே குடுத்துருவோம். ஸோ மொட்டையா பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் தென் மந்த்லி டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 டூ 5% ஏர்ன் பண்றதுக்கான எல்லா செட்டப்ஸும் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அதுவும் நம்ம குடுத்துட்டு தான் இருக்கோம். ஃபைனலா நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு யூசுவலி பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணீங்க, செல்லும் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, தாராளமே பண்ணிக்கலாம். நார்மல் குவான்டிட்டில இருந்து பல்க்கா கூட நீங்க பண்ணிக்கலாம். எந்தவித பேங்க் ஃபீஸ் இஷ்யூஸா இருக்கட்டும், அண்ட் தென் ட்ரஸ்ட் பேசிஸ்ல நம்ம வந்து தெளிவா பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரியே மார்க்கெட் நல்ல ஒரு பை ஆயிருக்கு. அகைன் இந்த ஜோன்லேருந்து பை ஆகுமா, இல்ல ஃபால் ஆகுமா அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில் வீடியோவா இதுல பார்த்துடலாம். ஸோ அந்த நம்ம பிகினிங்லயே சொல்லியிருந்தேன், நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ப்ரோக்கரேஜ் வந்து ஆக்டா எஃப்எக்ஸ். நம்ம ஏன் அத ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸ்க்குமே நீங்க அஷ்யூர்டா மொபைல் ஃபோன்ல இருந்து, புக் மை ஷோல இருந்து, ஏன் ஈவன் டே டு டே லைஃப்ல ஸ்விக்கி, ஜொமேட்டோல கூட ஆர்டர் பண்றதுக்கு நமக்கு வாட்சஸ் குடுத்துட்டே இருக்காங்க. அந்த டெபாசிட் வித்ட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. டெபாசிட் மெத்தட்ஸ் பொறுத்தளவுக்கும் 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்க மெத்தட்ஸ் இருக்கு. சரி வாங்க கோல்டு மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்டு வீடியோவா இதுல பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோல கோல்ட பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் நான் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ போடும்போது, ஒரு ப்ரீவியஸ் இயர் நோட்ஸ் எடுத்து தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால அந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்லயே முடிஞ்சிரும். பட் இந்த வீடியோ வந்து நான் நோட்ஸ் எதுவுமே எடுக்கல. லைவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைவா வந்து அனலைசிஸ் எல்லாமே பண்ண போறேன். அண்ட் தென் மைட் பி இதுல ஏதாவது வீடியோ லாங்கா இருந்துச்சு. அண்ட் தென் நான் தவறுதலா எதுவும் ப்ரொனன்சியேஷன் பண்ணேன் அப்படின்னா, ரியலி சாரி ஃபார் தட். அண்ட் தென் மென்மேலும் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வாரம் நீங்க ட்ரேட் பண்றதுக்கு. வழக்கம் போல நம்ம மார்க்கெட்ல வந்து என்ன டிராப் பண்ணுவோம்? ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணுவோமா? ஸோ ப்ரீவியஸா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணுவோம். ஸோ இப்ப நம்ம மேனுவலா டிராப் பண்ணிட்டு, அது நம்ம கூட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு. 2715 அப்படிங்கிற இடத்துல நம்ம கூட முதல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு டாப்பு, 2 டாப் ஃபார்மேஷன் ஆகி நெக்லைன பிரேக் பண்ணி நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப நம்மளோட 2வது ரெசிஸ்டன்ஸ் என்ன? ஒரு ஆல் டைம் ஹையா 2789 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் சப்போர்ட் எங்க பார்த்தோம் அப்படின்னா, அதோட ஸ்விங் லோவா பார்த்தோம்னா, நமக்கு 2644 அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீக் பையிங் டார்கெட்டா வச்சிருந்தோம். அந்த ஜோன பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷா இருக்கு. இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அப்போ இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ போகும் பட்சத்தில நமக்கு 2587 அப்படிங்கிற ஜோன் போகும். இம்மீடியட்டா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க இருக்கும்? 2664 இருந்துச்சு. லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட லாஸ்ட் வீக் டார்கெட்டா 2680 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் பிரைஸா இருந்துச்சு. ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளோட மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அந்த இம்மீடியட்டா இருக்கிற சப்போர்ட் ஜோனும் கூட. இத நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் கூட மெர்ஜ் பண்ணி பார்த்து, பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத இப்ப செக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணியாச்சு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல் டிரா பண்ணியாச்சு. ரைட். ஸோ இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்ம டிரா பண்ண சேனல் எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அந்த விக் அப்படிங்கிறது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் சேனலா வச்சிருக்காங்க. ஸோ இது நம்மளோட ஆல் டைம் ஹை நம்ம டிரா பண்ணவும் தேவையில்ல. பட் இது வந்து நம்மளோட சப்போர்ட் ஜோன். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சப்போர்ட் ஜோனா இருக்கும். பட் டே டைம் ஃப்ரேம்ல அப்படிங்கிறதுனால ஷோ ஆகல. ஸோ இது வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். பட் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு கிளியரா ஷோ ஆகும். பார்த்தீங்களா? 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம டிரா பண்ண சப்போர்ட் ஜோனும் கரெக்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கரெக்ட்டு. எல்லா ஜோனுமே கரெக்ட். ஸோ அப்ப இப்போ வந்து நம்ம இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட் ரிமூவ் பண்ணியாச்சா? இப்ப நமக்கு கிளியரா தெரியுது. நம்மளோட மேஜரான சப்போர்ட் ஜோன் எங்க? ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க? மார்க்கெட் எந்த இடத்துல ரீடெஸ்ட்மென்ட் ஆகும்? அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா பார்த்தாச்சு. அப்ப ஹையா போச்சு அப்படின்னா, முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2715. ஸோ கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. R1. இது நம்மளோட R2. இது நம்மளோட சப்போர்ட் S1.
and then support S2. And then immediate resistance பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2682 இருந்து 85 வரை. இது immediate support. ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். இது immediate support. immediate support. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் என்ன சொல்லியிருந்தோம் ஓவர்வியூவில் கோல்டு வந்து பை ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நமக்கு செல்லுக்கு இந்த இடத்துல சான்சஸ் வேண்டாம். நம்ம பை பொசிஷன் தான் கொடுத்துருக்கோம். ரைட். ஸோ இப்போ மார்க்கெட் அதிகபட்சம் நமக்கு முதல் டார்கெட் ப்ரைஸாக 2721, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2784, அந்த கீழே பார்த்தோம் அப்படின்னா ரீட்டர்ஸ் 2682, அதை மிஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு 2656 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ அப்போ என்னை பொறுத்தளவுக்கு என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறது பை, அதில் தெளிவாக சொல்லிட்டேன். அதை பார்க்கறதுக்கு முன்னகட்டி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும். ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணால் தான் நமக்கு மார்க்கெட் ஃபர்தராக நமக்கு எங்கே மூவ்மெண்ட் ஆகும் தெரியும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப லாங் டேர்மில் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் தென் இமீடியட்டாக பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகிட்டு ஒரு சைட்வேஸில் ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, அகெயின் ஒரு ஹை தான் போகும். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. அதில் எந்த வித கரெக்ஷன்ஸுமே இல்லை. இருந்தாலும் நம்ம லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் இது. ரைட்டா? அப்போது மார்க்கெட் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட் இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன். இமீடியட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் சேனல் ட்ரா பண்ணியிருந்தோம். ட்ரெண்ட் லைன் தான் நம்மளோட டார்கெட் ப்ரைஸாக வச்சுருந்தோம். நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் நல்லா ரீச் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்மளோட ஹை இங்கே இருக்கா, ப்ரீவியஸாக இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். டவுன் ட்ரெண்ட் லைன். அப்போது பிரேக் த டவுன் ட்ரெண்ட் லைன். மார்க்கெட் இந்த இடத்துலையுமே நம்ம டவுன் ட்ரெண்ட் பிரேக் பண்ணதால மார்க்கெட் நல்லா ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? அப்போது இதோட நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பை அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அப்போ மார்க்கெட் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி எடுத்ததுமே அப்படி பிச்சுக்கிட்டு மேலெலாம் போகாது. அதே மாதிரி பிச்சுக்கிட்டு கீழேயும் வராது. அப்போ பிரேக் பண்ண ஜோன் என்ன பண்ணும், ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போகும். ஸோ பிரேக்கிங் எங்கே நடந்திருக்கு, 2681 நடந்திருக்கு, 2672 நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும் நெக்ஸ்ட் வீக்கு, ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும். அப்போ ப்ரொஜெக்ஷன் என்ன, பை. இந்த இடத்துலேருந்தே பை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ நம்ம 2673 வரும்போது நம்ம பை எடுத்துக்கலாம். மேபி நம்ம 2685 பை எடுத்துக்கலாம். ஸோ ஹோல்ட் பண்ணுறவங்க ஸ்டார்டிங்கில் கூட எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எங்கே வைக்கணும், நம்மளோட ஸ்விங் லோவாக நம்ம 2655 அப்படிங்கிற ஜோனில் வைக்கணும். பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி 2630 அப்படிங்கிற இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வச்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்ன ஆகும், ஸ்லைட்டாக ஒரு ஃபால் ஆகி பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு முதல் டார்கெட் ப்ரைஸாக 2719 அந்த அகைன் அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆல் டைம் ஐயா நம்ம 2790 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ரைட்டா? ஸோ இப்போது ரொம்பவே தெளிவாக பார்த்தாச்சு என்ன ரீசனால் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் தென் பிரேக் பண்ண ட்ரெண்ட் லைனையும் ரெசிஸ்டன்ஸையும் ரீடெஸ்ட் பண்ணுது. பிரேக் ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் என்ன பண்ணுது, அகெயின் ரீடெஸ்டிங் த மார்க்கெட் த ஏரியா. ஸோ இதுதான் நம்மளோட மேஜர் ரீசன். சரிங்களா? ரைட். ரீடெஸ்ட் த மேஜர் ஏரியா ஸ்ட்ராங்காக பார்த்தாச்சு. இது வந்து டெக்னிக்கலாக. அட் த சேம் டைம் பாருங்கள் இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங்காக நம்மளோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கிறதுனால மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் சிங்கிளில் பாருங்கள் நல்ல ஒரு புல்லிஷ் மராபோஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டபுளில் பார்த்தோம் அப்படின்னா எந்த கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை. ட்ரிபிளில் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. சிங்கிளில் புல்லிஷ் மரபோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு புல்லிஷ் மரபோஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். அட் த சேம் நமக்கு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதனால் ஒரு நல்ல சிங்கிள் கண்டிஷனில் கன்ஃபர்மேஷன். டபுளில் பார்த்தோம் அப்படின்னா எந்த வித கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை. ட்ரிபிளில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, தொடர்ந்து ஒரு 3 க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கு. அப்போ 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டு ஒரு செகண்டாக ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆகும். அதை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ்
ஃபார்ம்டு பேட்டர்ன்ல. ரைட். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் வந்து நமக்கு இந்த இடத்துல தெளிவா ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்டா? இப்போ 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும் பார்த்துடலாம். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன். ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நமக்கு டைரக்ஷன் வந்து அடுத்து என்னவா இருக்கும்? ஒரு பையா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நமக்கு மண்டே என்ன ஆக சான்சஸ் இருக்கு? இந்த இடத்துல ஒரு லைட்டா ஒரு பியரிஷ் கேண்டில் விழுந்து, இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு ஹைக் ஆகும். அப்போ மண்டே மார்க்கெட் வந்து நம்ம ஒரு சைட்வேஸ்ல எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால நமக்கு சிங்கிள்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சுட்டு, ட்ரிபிள்லயும் நமக்கு வந்து தெளிவான கன்ஃபர்மேஷன் கிடைச்சுட்டு சார்ட் பேட்டர்ன்ல. ஸோ இப்போ ஓவராலா பார்த்தோம் சிங்கிள்ல பார்த்தாச்சு, டபுள்ல பார்த்தாச்சு. அண்ட் தென் ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் தென் பிரேக் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் இன்னொரு டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து லாங் டெர்ம்ல ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டோம். பட் ஷார்ட் டெர்ம்ல பார்க்கும்போது, நமக்கு பேரலலா அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்கு. அத நெறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல லோவ பாருங்க. நம்மளோட ட்ரெண்ட் லைன மட்டும் கனெக்ட் பண்றேன். இந்த இடத்துல. கிளியரா என்ன பண்ண போகுது? மார்க்கெட் ட்ரெண்ட் லைன ஓபன் பண்ணி போயிட்டே இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன ஆகும்? மண்டே வந்து ஒரு ஸ்லைட்டா மேல போயி, அகைன் ஒரு ரீடெஸ்ட் குடுத்துரும். நம்மளோட பிரேக் பண்ண ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? ரீடெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆகும்? நல்லா ஒரு பை ஆகும். ஸோ இந்த மாரி வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நம்ம அனலைசிஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து சூப்பர்பான அவுட்கம் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லிக்கிறேன். ஸோ இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கலா என்னென்ன ரீசன் எல்லாம் மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் மேஜரா பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியரா பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள். கொஞ்சம் குட்டி பண்ணிக்கிறேன். ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயி, அத பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போறதுக்கு ரொம்பவே தயாரா இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கும் ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும், என்னாச்சு? நல்ல ஒரு புல்லிஷ் ஆச்சு. ரைட். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட மேஜர் ரீசன். இருந்தாலும் மென்ஷன் பண்ணிடலாம். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ரைட். ஸோ இப்ப டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் நல்லா ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அண்ட் தென் ஃபண்டமெண்டலா இத வந்து நம்ம டிஎக்ஸ கூட ரிலேட் பண்ணிடலாம். அப்ப நம்ம கோல்டு என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஆயிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருக்கோமா? அப்போ டிஎக்ஸ் என்ன ஆகணும்? டிஎக்ஸே லைட்டா மேல போயிட்டு கீழ ஃபால் ஆகணும். அப்ப அது நம்ம கூட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். டிஎக்ஸ்ஒய். ஸோ நான் சொல்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா சொல்றேன்னு நெனைக்கிறேன். எதுவும் தவறுகள் இருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளவும். ரைட். நம்ம டிஎக்ஸ பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்லயே போயிட்டுருக்கு. பட் இதுல வந்து ஒரு எண்ட் கார்டு இருக்கா அப்படிங்கிறத ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தா தான் தெரியும். வீக்லி. ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் என்ன இருக்கு? நல்ல ஒரு பையிங் பிரஷர்ல இருக்கு. நம்மளோட மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கலாம் 4 ஹவர்ல. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்க வேண்டாம். என்ன காரணம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லென்த்தா இருக்கு. நமக்கு ஒன் டேல அதாவது மண்டே வந்து மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்ப மண்டே புல்லிஷ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுல. ஸோ இதுல பார்த்தோம்னா, ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம் முதல்ல. ரைட். மார்க்கெட் பொறுத்தவரை பேரலலா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ இதுலேருந்து டிஎக்ஸ் என்ன ஆகும்? இதோட சப்போர்ட் பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. லேட்டரா சப்போர்ட் ஜோன் இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போயிருக்கா? ரைட்டு. அதுக்கு லோவரா பார்க்கும்போது இந்த ஜோன். ஸோ மார்க்கெட் என்ன ஆகும்? மண்டே என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து ஒரு ஹை போகும். பிரேக் அவுட் பண்ண ஜோன் ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல பிரேக் கொடுத்துருக்கா? பிரேக் கொடுத்துட்டு இதோட ஸ்விங் ஹையா இருக்கிற ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி மார்க்கெட் என்ன ஆகும்? நல்ல ஒரு ஃபால் ஆகும். ஸோ அப்போ இமிடியேட்டா நம்ம கோல்டு பொறுத்தளவுக்கு ஒரு ஷார்ட் எப்போ? இங்க போனதுக்கப்புறம் ஷார்ட் ஆகும். ஸோ இப்போ சிம்பிளா சொல்றேன். அப்போ டிஎக்ஸ் இங்கேருந்து மேல போகும்போது நமக்கு என்ன ஆகும்? கோல்டு லைட்டா ஃபால் ஆகி நம்ம 2672 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும். ஸோ இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? கோல்டு வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணி ஃபால் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்? கோல்டு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் ஆகி முதல் டார்கெட் பிரைஸையும் பிரேக் பண்ணி நமக்கு 2800 அப்படிங்கிற ஜோனுக்கு போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ டிஎக்ஸை பொறுத்தளவுக்கு சிம்பிளா டிரா பண்ணியிருக்கேன். ஏன்னா கோல்டு வந்து நல்லா டெப்த்தா எங்கெங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் இந்த சார்ட்ட ஏன் நான் சிம்பிளா டிரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது பெரிய பெரிய கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்காது. இது ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் தான். ஸோ அப்போ டிஎக்ஸை மேல போயிருச்சு, அப்போ கோல்டு கீழ வரும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது.
ஒரு அப்ரோச்சுக்காக மட்டுமே நம்ம வந்து எடுத்திருக்கோம். அந்த நெக்ஸ்ட் வீக் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபாரெக்ஸ் ஃபேக்டரில பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி இருக்கு. அந்த எஃப்எக்ஸ் கேலண்டர் அப்படின்னு நெறையா நியூஸ் வெப்சைட் இருக்கு. அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கேலண்டர பொறுத்தல எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு டியூஸ்டே வந்து